ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தைகல் ஸ்டடி சென்டர். ஸோ இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்குற அப்டேட் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். மார்னிங் ஒரு அப்டேட் பார்த்தோம். ஸோ என்ன அப்படின்னா தேர்வர்களோட நலன் கருதக்கூடிய டிஎன்பிஎஸ்சி என்னென்ன விஷயங்கள் இந்த குரூப் 1 அண்ட் 1A பணிகளில் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஹால் டிக்கெட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹால் டிக்கெட் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சேர்த்து ஒரு 2 பேஜஸ்க்கு மேலே இருக்கும். 2 ஆர் 3 பேஜஸ் இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷனோட ஒரே ஒரு பக்க அளவில் ரொம்ப சிம்பிளிஃபைடு பண்ண ஹால் டிக்கெட் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த ஒன் ஏ எக்ஸாம்ல இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பேஜ் இவ்வளோதான். இதுதான் ஹால் டிக்கெட். ஓகேங்களா? ஸோ இதில் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. பிளாக் பால் பென் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற எல்லாமே தெளிவான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் ஒரே பேஜ்ல குடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்டது. தேர்வர்களுடைய நலன் கருதி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்க்கு தேர்வு தொடங்கறக்கு 15 நிமிஷம் முன்னாடியே வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்கள் அவங்க குடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, தேர்வு மையங்கள் எக்ஸாம் சென்டரோட எண்ணிக்கையுமே அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தேர்வர்களோட அருகிலேயே எக்ஸாம் சென்டர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்குனாக அதிகமான எண்ணிக்கையில பார்த்தீங்கன்னா 6 மாவட்டங்கள்ல எந்த 6 மாவட்டத்துல அதிகமான ஆஸ்பிரன்ட்ஸ் இருக்காங்களோ, அதிகமான தேர்வர்கள் இருக்காங்களோ, அங்க முதலா வட்ட அளவுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு இந்த 2 விஷயமும் மாணவர்களோட நலன் கருதி தான் செஞ்சிருக்கோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரியராவே ஹால் டிக்கெட் விட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வராங்க. ஓகே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.